கலங்காதிருங்கள். உங்கள் ஆத்துமாவை தேற்றும்படி கர்த்தருடைய பிரசன்னம் இப்போவே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். ஆமென். சங்கீதம் 42:11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அன்புக்குரியவர்களே, பல்வேறு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு மனம் சோர்வடைந்த தாவீது ஆத்துமாவை தட்டி சொல்கிறார், ஆத்துமாவே நீ கலங்காதே, நீ தியங்காதே. ஏனென்றால் உன் தியக்கங்களையும் கலக்கங்களையும் கண்டு உன்னை தேற்றுகிறவர் இதோ இறங்கி வரப்போகிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்களும் பல்வேறு சூழ்நிலைகளை குறித்து கலங்கிக் கொண்டு தியங்கிக் கொண்டு சமாதானத்தை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தாவீதோடு பேசின கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதிருங்கள். நான் உங்களை தேற்றுவேன், உங்களை ரட்சிப்பேன். நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். எந்த இடத்துல கலங்கி கண்ணீர் வடித்து துதிக்க கூட முடியாம மன பார சுமையினால் அழுத்தப்பட்டு நீங்கள் விழுந்து கிடந்தீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் இறங்கி வந்து உங்களுடைய ஆத்துமாவை தேற்றி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை தைரியப்படுத்தி துதிக்கும் துதியின் ஆவினால் உங்களை நிரப்பி துதியின் உடையினால் உங்களை அலங்கரித்து நீங்கள் சந்தோஷப்படும்படி உங்களை வாழ வைப்பார். அவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். உங்கள் ஏக்கங்களையும் உங்கள் எண்ணங்களையும் புரிந்து கொண்டு மன சமாதானத்தை கெடுக்கின்ற சத்துருவின் கிரிகளை அழித்து நிம்மதியான வாழ்க்கை வாழ உங்களுக்கு அருள் புரிவார். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் கலங்குகிற பிள்ளைகள், உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள் உடைய வார்த்தையினாலே தேற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இப்பொழுதே கண்ணீரை துடைக்கிற கர்த்தருடைய ஆறுதலின் கரம் உடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் இறங்கிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறீர் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.